அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரூப் நண்பர்களே, அல்லாஹ் தாலா உடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீதும் என் மீதும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லார் மீதும் அல்லாஹ் தாலாவுடைய சாந்தி சமாதானம் உண்டாகுவாங்க. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இன்றைக்கி 21 நோம்பு முடிஞ்சு போச்சு. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நாடினா நாளைக்கு பிறநாள் நாளைக்கு ஒரு நோம்பு, இன்னைக்கு பிறப்பாக்கலாம் நாளைக்கு ஒரு நோம்பு இருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபை 30 நோம்பு பூர்த்தி செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை இன்றைக்கி பிற 10 நாள் நாளைக்கு பிறநாள் கொண்டாடுவாங்க. யார் யார் ஃபித்ரா கொடுக்கலையோ தான தர்மம் பண்ணலையோ இன்றைக்கே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு. ஏன்னா அதுக்காக எதிர்பார்த்துருக்க அளவுக்கு வைக்காதீங்க யாரையுமே. இன்றைக்கி நிறைய பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள். அதிலே நிறைய முஸ்லீம்ஸுங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறார்கள். நிறைய பேர் வட்டிக்கு காசு வாங்கிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களோட கஷ்டத்தை கடன் வாங்கிட்டு பக்கம் கடன் வாங்கி பிச்சுட்டு தவறான வழியில் போகக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி நம்ம இஸ்லாம் மார்க்கம் தள்ளப்பட்டது. ஆனால் அதுக்கு அந்த வழிக்கு நம்ம போகாத அளவுக்கு தடுக்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் உதவி செய்யுங்கள் இல்லாதப்பட்டவங்களுக்கு. ஒரு மனுஷனுக்கு வறுமை தான் தப்பு செய்ய வைக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலை யார் தெரிஞ்சு இப்போ தப்பு விட மாட்டானுங்க. அது ரொம்ப கம்மி. 100ல் 5 பேர் 10 பேர் தான் அது திமிரா பிடிச்சி போடுறது. நிறைய பேர் வறுமை கோட்டில் இருக்கவங்க தான் அவங்க போயிடுவாங்க நிறையா. அதான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களுக்கு தவறான வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைச்சு விட்டுரும். அந்த வழிக்கு அல்லாஹ் தாலா நமக்கு எல்லோரும் காப்பாற்றுவோம். அல்லாஹ் தாலா நம்ம கண்ணியத்தை எல்லோரும் காப்பாற்றுவானாங்க. அந்த அளவுக்கு நம்ம யாரும் சமூகம் ஆகிடக்கூடாது. நம்ம முஸ்லீம்னு கிடையாது, மாற்றம் சகோதர பாவம் ஏழ்மையாக இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அண்டை வீட்டுக்காரங்க ஏழ்மையாக இருப்பாங்க, கூலி வேலை செய்யக்கூடியவர் இருப்பார்கள், வெளியில் கேட்குறதுக்கு வெக்கப் பண்ணிட்டு கேட்காமல் இருப்பார்கள். அந்த மாதிரி வீட்டுக்கு பார்த்து கூட உதவி பண்ணுங்கள். நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு பட்னியாக நம்ம சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க சாப்பிட்டானா இல்லையா அப்படி ரசூலுல்லாஹ் எல்லோரும் தானே கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் முஸ்லீமுக்கு மட்டும் ரசூல் கிடையாது, அவர் எல்லா உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் தாலா ரசூலாகி தான் அமைச்சிருக்கிறான். சில பேர் இந்த மாதிரி பேசும்போது இவர் எந்த ஒரு அஜரத்து சொல்லிட்டு நக்கல் நையாண்டி அடிக்கிறவன் இருக்கானுங்க. அவனுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் சொல்லி கொடுறேன். நல்லது எடுத்து சொல்கிறதுக்கு 7 வருஷம் நீ ஆலிமா படித்து வரணும்னு அவசியம் கிடையாது. உண்மையான மூமினாக இருந்தாலும் போதும். நீ ஹக்கான வார்த்தை எடுத்து சொல்லு. நீ எடுத்து சொல்ல முடியலனா கூட எடுத்து சொல்கிறவங்களுக்கு நக்கல் நையாண்டு பண்ணாத. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை நம்ம ஒரு ஹதீஸே தான் எடுத்து சொல்கிறோம். எது இருக்கிறதோ அதான், இல்லாதப்பட்டது எடுத்து சொல்லலை. இல்லாத எடுத்து சொன்னால் தான் நான் குற்றவாளியாகுவேன். உண்மையை எடுத்து சொல்கிறதுக்கு யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அது யாருக்கு இதெல்லாம் குற்றங்கள் குறை சொல்லுவாங்க இல்லையா, அவன்கிட்ட தவறு இருக்கும். எவன் இந்த மாதிரி அவனுக்கு தவறுனால தான் அவனுக்கு மனசு குறி கூறுது. அல்லாஹ்வுக்காக திருந்துக்குங்க. மற்றவர்களுடைய கஷ்டத்தை என்னான்னு உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம மட்டும் வீட்டில் சொந்த வீடு வாங்கி 4 மாடி 5 மாடி வீடு கட்டி நீ உழைச்சி வாங்கினதான், நீ உழைப்பில் வாங்கினா, நீ கஷ்டப்பட்டு வாங்கினது சந்தோஷம்தான். ஆனால் அது இல்லாமல் இப்போ மற்றவங்களும் அந்த வழி இல்லாமல் எத்தனை பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கான், குடிசை வீட்டில் இருக்கிறான், நிறைய பேர் வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில் நிறைய பேர் இருக்கிறான். அந்த மாதிரி ஆள் கூட சிந்திங்க. அதனால் நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் கட்டி நாங்கள் சுகமாக வாடுறது அது தவறு சொல்ல வரல. அல்லாஹ் மூலியமாக வாடுறது எல்லாத்துக்கும் அதிகாரத்துக்கு அனுமதி இருக்குது இஸ்லாத்தில். அது தவறு சொல்ல வரல. இல்லாதப்பட்டவனுக்கு எடுக்காரம் பண்ணாதீங்க. நாளைக்கு 1 செகண்ட் போதும். எத்தனையோ கோடீஸ்வரன் பில்டிங்கை கட்டியிருந்தவன்லாம் இப்போ அடிக்கிறாங்களே, எத்தனை பில்டிங் விழுந்து போச்சு எல்லாமே. எதிர்பார்த்தோமா துபாயில் இந்த மாதிரி ஆகும்னு? ஷாருக் கானோட பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்கான், அவன் பேர் போட்டு. அடுத்தது அது கூட போகலாம், சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்ல வரேன். ஏன்னா அவன் இது எந்த பெருமை வச்சுட்டு பணம் வச்சுட்டு நிறைய பேர் எனக்கு பணம் இருக்குது, நாங்கள் என்ன வேணும் செய்ய முடியும். பணம் எப்போ ஒன்று வேலை செய்யும். பணம் பேசாத இடம்லாம் நிறைய இடம் இருக்குது. எல்லா இடத்துலையும் பணம் பேசாது. பணம் முக்கியம் வாழ்கிறதுக்கு, ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது. கஞ்சி குடித்தாலும் உனக்கு அந்த நிம்மதி சொல்கிறது கிடைக்காது, எல்லோரும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய சுக்கூன், அதான் அல்லாஹ் மன அமைதி வைக்கிறானே, அது எல்லோரும் கிடைச்சிடாது. எத்தனை பேர் கோடீஸ்வரன் இன்றைக்கெல்லாம் டென்ஷனாக இருக்கான், அமைதியாக பிடிச்ச மாதிரி இருக்கான். ஏன் காரணம் அவனுடைய அமல் தான். கொடுக்கணும்னு எண்ணம் வந்தால் உடனே கொடுத்துருங்க. அதுக்கு எந்த நாளைக்கு தரேன் நீ யோசிக்கிறது, அது ஃபித்ரா தொழுவ டைமில் தான் போய் கொடுக்கணும்னு கிடையாது. அப்படி சொல்ல, அது ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது.
இல்லாத பட்டம் கொடுத்துருங்க எடுத்து. சில பேர் வந்து ஒரு அரிசி வாங்கிட்டு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்துருவாங்க. நீ என்ன சாப்பிட்றியோ அதான் கொடுத்துருவோம். தனக்கு விரும்புகிறத தான் சகோதரனுக்கு விரும்பும். இதான் மார்க்கம் சொல்லுது. உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றியோ அந்த காசில் அந்த பொருள் தான் அவங்களுக்கு கொடு. அவ்வளோ விலை உள்ள அரிசியை கொடு. அது நீ 2 கிலோ 4 கிலோ கொடுத்தானே இன்னும் அதிகமாக கொடு, கம்மியாக்கிறாரு. நீ கொடுக்குறத ஒரு நாள் தானே சாப்பிட முடியும். அது வருஷம் பூரா அவன் சாப்பிட்டு இருக்க போகிறான் கிடையாது. இந்தா இன்ஷா அல்லாஹ் எல்லாம் உதவி பண்ணுங்க, அல்லாஹ்வுக்காக உதவி பண்ணுங்க. அந்த ஏழையோட புன்னகை, ஒரு ஏழையோட கஷ்டத்தை நீ நீக்கினாக்கா அந்த துவா, ஒரு ஏழையோட கஷ்டத்தை நீக்கி கேட்கக்கூடிய துவா இருக்குத ரொம்ப சிறப்பான துவா. அது அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். ஹஜ்ஜு செய்து கேட்ட துவாவோட, தொழுதுட்டு கேட்குறோட துவாவோட, நோன்பு வச்சு கேட்குறோட துவாவோட, தான தர்மம் செய்து கேட்குறோட துவாவோட ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த துவா. அல்லாஹ்ட்ட உடனே அது ஏற்றுக்கொள்ளப்படுமா. ஒரு மூமினுடைய கஷ்டத்தை நீக்கி, மூமினோ ஒரு மனுஷனோ மொத்தம் மனிதன், ஒரு கஷ்டப்படுற மனிதன், அவனுடைய கஷ்டத்தை நீ நீக்கிற அவனால் முடிஞ்ச அளவுக்கு. எல்லா கஷ்டம் யாரும் நீக்க முடியாது, அல்லாஹ் யாரும் நீக்க முடியாது. ஆனால் அவனுடைய எந்த கஷ்டத்தில் மாட்டிட்டு காணோ அந்த கஷ்டத்தை நீ நீக்கினாக்கா அவனுடைய துவா செஞ்சு நீக்கிட்டு போய் துவா கேட்டான் அல்லாஹ்ட்ட, உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்காக அல்லாஹ்வுக்காக முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க ஏழைங்களுக்கு. மரணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நைட்டு தூங்குகிறோம், காலையில் எழுந்துக்கொள்ளலாம் யாருக்கு தெரியாது, கேரண்டி கிடையாது. எவன் எப்போ மேலே போய் எவன் எப்போ கீழே வருவான் சொல்ல முடியாது. ஏழை ஆகிடும், பணக்காரன் ஆகிடும், பணக்காரன் இருந்து ஏழை ஆகிடுவான். அதாவது அல்லாஹ்வுக்காக உதவி செய்யுங்க. அந்த காலத்து சவாபாமாங்கள்லாம் இருந்தாங்க. நான் இது பற்றி சொல்லுவாங்க, நாங்களாம் பணக்காரனா. ரசாசம் சொன்னது என்ன, ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குது, அதில் அந்த பேரிச்சம்பழம் பாதி கொடுத்தாது நெருப்பில் இருந்து தப்பிச்சுக்கொள்ளும். பணம் வச்சு கொடுக்குறவன் பணக்காரன் கிடையாது. பணம் இல்லைன்னா கூட அவன் வந்துட்டு இருக்கிறது கொடுக்குறான்ல, அவன் தான் பணக்காரன். அவனுக்கே கஷ்டம் இருக்குது, அவனுக்கே தேவை இருக்குது, அதுலேயே எடுத்து அவன் பாதி இது தர்மம் பண்ணுறான்ல, அவன் தான் உண்மையான செல்வந்தான். பணம் வச்சுட்டு பணம் வச்சு கொடுக்காம மனுஷனுக்கு நிறைய பேர் கொடுக்காம இருக்காங்க. ஆனால் வச்சுட்டு சில பேர் குடும்பம் பாதி கொடுப்பாங்க. ஆனால் பணம் இல்லைன்னா கூட அவனுக்கு தேவை, அவனே தேவை உள்ளவராக இருக்கான். அதுலேயும் அடுத்தவனை பற்றி நினைக்கிறான்ல, அவன் தான் உண்மையான பணக்காரன். அந்த மனசு அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் அதை கொடுக்கணும். ஆமீன். ஏன்னா எல்லாம் இறைவன் வந்து அல்லாஹ் தஆலா எல்லாரும் கொடுத்து சோதிப்பான், பணத்தை பிடிங்கி சோதிப்பான், நோயில் போட்டு சோதிப்பான். ஒரு நாள் பல விஷயம் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, பல மூலியமாக சோதிப்பேன்னு. அந்த சோதனை வெற்றிப்பட்டு வரணும் நம்மெல்லாம். எல்லாம் நாளைக்கு மறுமையில் எல்லாம் நம்ம எழுப்பும்போது நல்ல ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் எழுப்பணும். நம்மளோட அமல்கள் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்படணும் சொல்லி எல்லாம் துவா செய்யுங்க. ரம்ஜான் மாதம் அதுவும் சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்குது, சண்டை சச்சரவு, ஒரு மனசில் கஷ்டம், விரோதம் வைக்காமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாழ்ந்து என்ன நான் பெரியவன் நீ பெரியவன் வைக்காமல், பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க, பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்க. யாருக்கு பெற்றோர் உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களாம் பாக்கியசாலிகள், யார் பெற்றோர் இல்லைன்னா அவங்களாம் துரோகசாலி. ஏன்னா அந்த துவாவோடைய தாய் தந்தையோடைய துவாவோடைய அந்த வாசல் அடைக்கப்படுமா. பெற்றோர்கள் உலக விட்டு போய்விட்டாக்கா, இந்த உலகத்தோடு போய்விட்டாக்கா அந்த வாசல் துவாவுடைய வாசல் மூடப்படும். யாராவது ஒரு ஆளாவது உயிரோடு இருந்தாங்கன்னா அவருக்கு வந்து கிஸ்மத் செய்யுங்க, அவருக்காக போய் பணிவிடை செய்யுங்க. அவருக்கு தேவை அவர் மனுஷனோட பேசாதீங்க, பெற்றோரோட சாபத்தை வாங்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் பெற்றவங்கள மதிக்காமல் இருக்காங்க. நிறைய பேர் எல்லாம் காப்பாற்றணும். நான் எல்லாம் ஒரு நாள் விட்டு போயிடுவோம். ஆனால் எவன் எந்த நான் செஞ்சாலும் அவன் நாளைக்கு அந்த முன்னாடி வர்றான் அவனுக்கு. ஆனால் வரக்கூடாது. அல்லாட்ட துவா செய்கிறேன், நல்லா பிள்ளைகள் நல்லா வாழணும். ஆண் பெண்மை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கக்கூடிய நல்லா ரஹமத் பரக்கத்தாக வாழணும். கண்ணியமான வாழ்க்கை எல்லாம் வாழ வைக்கணும் எல்லாரையும். அடுத்தவன்ட்ட போய் கையேங்கிற அளவுக்கு யாருக்கும் வைக்கக்கூடாது. நான் தந்தையாக இருந்துட்டு அந்த செய்கிறேன். என் பசங்களாக நான் செய்கிறேன் துவா. என் பசங்களும் சரி யார்கிட்டையும் போய் கையேங்க அந்த போய் எல்லாத்தாலும் யாரையும் வைக்காது. என் குழந்தைங்களை ஆண் பிள்ளை பெண் பிள்ளை 2 பேரையும் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஏன்னா பிள்ளைகள் கஷ்டம் கொடுத்தா கூட பெற்றவங்களை யாரும் சவிக்க மாட்டாங்க. குழந்தைங்களை தான் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. எப்போ அவனுக்கு புரியனாக்கா அம்மா அப்பாவுடைய சிறப்பு என்னான்னு அவங்க தகப்பனாகி நாளைக்கு அவன் அந்த வயசில் வரும்போது தான் அவனுக்கு அந்த அருமை தெரியும். ஆனால் அப்பா உயிரோடு இருக்க மாட்டார், அம்மா அப்பா 2 பேரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அவன் அந்த புரிஞ்சு வர வரைக்கும் யாருக்கு முன்னாடியே புரியுதோ அவன் வந்து பாக்கியசாலி. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் நேர்வழி காட்டட்டும். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பானாங்க. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா கபர்லேயும் கண்ணியமான வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுப்பானாங்க. இப்போட மறுபடியும் தொழுகை சொல்கிறேன். இப்போ ரம்ஜான் மாதம் முடிஞ்சோடனே பள்ளிவாசல் காலி ஆயிரும். தொழுவுங்க. தொழுவை ரொம்ப முக்கியம்.
அல்லாட்ட வந்து டைரெக்டாக உங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 5 வாட்டி அல்லாட்ட பேசுகிறீங்க, 5 வாட்டி தொழுகைக்கு நிற்கிறாங்களா 5 வாட்டி அல்லாட்ட பேசிட்டு இருக்கீங்க. பேசக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஒரு கவுன்சிலர், ஒரு ஒரு கலெக்டர், ஒரு மினிஸ்டர் வாங்கினாக்கா அப்பார்ட்மெண்ட் வாங்கி போகணும். போகும்போது எல்லாம் டிப்ளமா ஒன்று பயந்து இங்கே போய் நிற்பீங்க. ஆனால் நீங்கள் யார் முன்னாடி நிற்கிறீங்க? அகிலத்து படித்த அல்லாஹ்வுல ரப்பு முன்னாடி நிற்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அவன்கிட்ட போய் பேசுகிறது. எல்லாட்டும் கிடச்சிருமா? எந்த அப்பார்ட்மெண்ட்டும் தேவையில்லை. அல்லாட்ட பேச அல்லாட்ட போய் நம்ம நிற்கிறோமா? அல்லாட்ட எப்படி நிற்கிறோம் நம்ம தக்குவா எப்படி இருக்கணும்? எது இருந்தாலும் அல்லாட்ட முறையிடுங்க, மனுஷன்ட்ட முறையிடாதீங்க. மனுஷன்ட்ட முறையிட்டால் ஒரு வாட்டி 2 வாட்டி உதவி பண்ண 3 வாட்டி சொல்லி காட்டுவான், இளக்காரம் பண்ணுவான். ஆனால் அல்லாஹ் யாரையும் இளக்காரம் பண்ண மாட்டான். அடியாருக்கு அந்த கை நீங்கள் அவன் கேட்டாலும் காலி கை யாரையும் அனுப்ப மாட்டான் அல்லாஹ் தஆலா. அதிலே பெற்றோருடைய துவா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் பெற்ற தாய் தந்தை நான் பிள்ளைங்களுக்காக கையை ஏங்கி துவா செய்து அந்த கையை இருக்கிறதுக்குள்ள அந்த துவா கபூலாக்கப்படும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்ம பெண் மக்கள் வழித்தோர் நிறைய பேர் இன்றைக்கி இஸ்லாத்தில் போயிருக்காங்க. நிறைய பேர் அல்லாஹ் தஆலா எல்லாரும் பாதுகாக்கணும். திருப்பி அவங்களாம் ஈமான் நசீபா திரும்பி வரணும். தலை விதின்னு ஒன்று இருக்குது. முயற்சி தான் நம்மளுது. அது மீறி போகிறது அல்லாஹ் விதித்த விதி. அதுக்காக அப்படி விட்டு இருந்துடாதீங்க, கவனிக்காமல் இருந்துடாதீங்க. கவனிங்கள், பிள்ளைங்களை கவனிங்கள். பிள்ளைங்கள் மேல் அக்கறை கொள்ளுங்கள். நல்லது எடுத்து சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் ஒரு அல்லாஹ் தக்வாதாரி ஆளாயிருங்க. அப்போ தான் உங்கள் வரக்கூடிய பிள்ளைகள் தகுதி ஆவாங்க. அது மீறி அவங்களுக்கு வழிகட்டு போடுறது அது அல்லாஹ் விதித்த விதி. நம்ம செய்ய வேண்டிய முயற்சி செஞ்சிடணும். ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்க தான தர்மம் கொடுக்கணும், கொடுத்து எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். சொந்தத்தை ஆதரியுங்கள். சொந்தத்தை பிரிக்கிறவன் சொர்க்கத்தில் ஈடுபட மாட்டான். நபியுடைய வாக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாக்கு. சொந்தத்தை பிரிக்கிறவன் சொர்க்கத்தில் ஈடுபட மாட்டான். சொந்தத்தை துண்டிட்டு வாழ்பவன் சொர்க்கத்துக்குள் நுழைய மாட்டான். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். சொந்தத்தை துண்டிட்டு வாழ்வன் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டானான். சொர்க்கத்தில் வாசனை கிடையாது அவனுக்கு. அப்போ அந்த வாசனை வராது அவனுக்கு. அவன் நீங்கள் எத்தனை பேர் சொந்தத்தில் எவ்வளோ பேர் பிரிக்க தான் பார்க்குறாங்க, சேர்க்க பார்க்க மாட்டாங்க யாருமே. ஒருத்தருக்கு ஒரு சண்டை மூட்டி பெருசாகி சின்ன விஷயத்தில் பெருசாக்குவாங்க. அப்படியே சரி இன்னொரு வாட்டி பிறக்கும் போகிறோம். நம்ம ஒரு வாட்டி பிறந்தோம், ஒரு வாட்டி மோதார், அவ்வளோதான். மறுமையில் எழுப்பும்போது நீ யாரை மாதிரி தான் நிற்போம். பெற்ற தாய் தந்தை பக்கத்தில் நிற்பாங்க, பிள்ளையா இருப்பாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவன் செய்த நன்மை அமல் தான் அவனுக்குள்ளே வரும். நான் அடிக்கடி ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். இன்னொரு வாட்டி கூட ஞாபகப்படுத்தி விட்றேன். ஒரு மன்னர்கிட்ட 3 கைதி கொண்டு வரப்பட்டது. 3 கைதிங்க. அதை அந்த பெண் அழுகுது. அந்த 3 கைதியும் கூட அதில் 3 பேர் யாருன்னாக்கா, ஒன்று கூட பிறந்த சகோதரன், இன்னொன்று கணவன், இன்னொன்று மகன். ரத்த 3 பேரும் அவங்க சொந்தம் அந்த பெண்ணுக்கு. அந்த 3 பேர் தூக்கு தண்டனை கைதி. இந்த பெண்ணு அழுகுது அந்த மன்னர்கிட்ட. மன்னர் மன்னிச்சுட்டு அவங்கள 3 பேரை விட்டுருங்க, ரொம்ப கதறி அழுகுது. மன்னனுக்கு மனசு இறங்கி அப்போ ஒரு வார்த்தை விட்டான். மன்னன் என்ன சொன்னான், சரிம்மா நீ அழுகுறனால உன் மேலே வெறுக்கப்படுறேன், இந்த 3 பேரில் யாருக்காவது ஒரு ஆள் உயிரை விட்டுறேன், நீ முடிவு பண்ணிக்க யாரை வேணும்னு சொல்லிட்டு. நீ 2 பேரை தூக்கில் போட்டுருவேன், இந்த ஒரு ஆளை நான் மன்னிச்சு விட்டுடுறேன். அப்போது அவன் 3 பேரில் யார்? ஒரு கட்டின கணவன், பெற்ற பிள்ளை, கூட பிறந்த சகோதரன். அந்த பெண்ணை யாரை கேட்கும்? 3 பேரில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். யாரை கேட்கும்? யாரை விட சொல்லலாம்? அந்த பெண்ணை கேட்டுச்சான், என் சகோதரனை விட்டுருங்க மன்னா, என் சகோதரனை மன்னிச்சு விட்டுருங்க சொன்ன உடனே மன்னன் பெஜாராயிட்டார். ராஜா பெஜாராயிட்டாரா, என்னடா அது தொட்டு கல்லானாலும் கனவு, புல்லானாலும் புருஷன் தான் கேட்பாங்கன்னு நினச்சேன் நான். சரி அது புருஷனாலும் பெற்ற குழந்தை ரத்தம் கூட பெற்றெடுத்த தாய் தான் பிள்ளை கூட பிள்ளை கூட வேணாம் சொல்லிச்சு. அப்போ பிள்ளையும் கனவானா சகோதரனை விட சொல்லுது. ஏமா அப்படி கேட்டேன்னு திருப்பி அந்த மன்னன் கேட்டிருக்காரு. அது சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பெண்ணு, மன்னர் அவர்களே, எனக்கு வாலிப வயசு தான், இப்போ என் கணவன் இறந்து விட்டால் நான் திருமணம் முடிக்கிறதுக்கு எனக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. திருமணம் முடிச்ச அதே மாதிரி என் பிள்ளை இறந்துட்டா கூட மறுபடியும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. திருமணம் முடிஞ்சால் மறுபடியும் குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் என் சகோதரன் எடுத்துட்டானாக்கா இன்னொரு வாட்டி என் கூட பிறக்க போகிறது கிடையாது. அவன் நாங்கள் ஒரு வாட்டி பிறகுறோம், ஒரு வாட்டி தான் மறக்கிறோம். என் கூட பிறந்த சகோதரன் எடுத்துட்டானாக்கா இன்னொரு வாட்டி தான் நம்ம ஒரு வாட்டி தான் பிறக்கிறோம். கூட ஒன்றா ஒரே தாய் வீட்டில் பிறக்கிறோம். அடுத்த ஜென்மம் ஒன்றும் கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது, அடுத்த ஜென்மம் கிடையாது.
அதனால தான் என் சகோதரன் கூட சொன்னேன். இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த மன்னர் ஆயிட்டு 3 பேரையும் மன்னிச்சு விட்டாராம் போங்கன்னு. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. இன்றைக்கி அப்படியாருமா வாழ்கிறோம்? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சகோதரன் சகோதரி இப்படியா வந்து ஒற்றுமையாக நமக்கு மனசில் இருக்குது. யாரை எப்போ கவுக்கலாம், யாரை எப்போ அவமானப்படுத்தலாம், யாரை எப்போ கேவலப்படுத்தலாம், அப்படி தான் நினைக்கிறீங்க. எல்லாம் காப்பாற்றணும் எல்லாரையும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், யாரும் இந்த மனசில் விரோதம் இதெல்லாம் வைக்காதீங்க. எல்லாரோட ஒற்றுமையாக சந்தோஷமாக போங்க. பார்த்த சலாம் சொல்லிட்டு போங்க. அதுக்காக நான் அவங்க வீட்டில் போய்ட்டு நீங்கள் போய் அவங்கள்ட்ட உதவி எதிர்பார்க்க சொல்ல வரல. அல்லாட்ட தான் உதவி எதிர்பார்க்கணும். மனசில் விரோதம் வைக்காதீங்க. சலாம் சொன்னாலும் பதில் சொல்லாமல் சொல்லிடுங்க. இல்லை நீங்கள் அல்லாஹ்க்காக சொல்லிங்க. அல்லாஹ் தான் நமக்கு முக்கியம். அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம். அவன் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டு போட்டான். அது அவனுக்கு அல்லாஹ் உள்ளது. நம்ம செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக செஞ்சிடணும். ஒரு தொழுவாளி என்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சிடணும். அப்போ தான் எல்லாம் நம்ம தொழில் நிறைவேறும். நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு பதுவா செய்யாதீங்க. சனியனே, நாசமாக போனவனே அப்படி இந்த வார்த்தை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வாய்க்குள்ளே வரக்கூடிய வார்த்தை விதி எழுதக்கூடிய மலக்குமார் இருப்பாங்களாம். நல்ல வார்த்தை வந்தால் கெட்ட அந்த நேரத்தில் விதி எழுதக்கூடிய விதி எழுதிட்டாங்கன்னா அது அப்படியே பழிச்சிடும். யாரையும் வாய்த்தோடு கெட்ட வார்த்தை சொல்லிடாதீங்க. சபிச்சு பேசாதீங்க. விளையாட்டு கூட சொல்லாதீங்க. நாசமாக போனவனே வாடா. இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க பள்ளிவாசலில். நிறைய சைத்தானுங்க இருக்குது. தொழுவாளிங்க தான் நிறைய சைத்தானுங்க வருது. இல்லை வாடா வீணா போனவனே அப்படி கூப்பிட்றது பேர். அவங்க பேர் இருக்கும். இவன் கூப்பிட்ற வாடா வீணா போனவனே. அஸ்தக்ஃபிருல்லாஹ். எவ்வளோ பெரிய தப்பு அது. அதை முன்னாடி அப்படி திரும்பிச்சாங்க தப்பு இல்லை. நல்ல பேசணும். நல்ல வார்த்தை பேசுங்க. பேசாதீங்க. அது சிறந்தது. சொன்னது தான் நல்லது எடுத்து சொல்லு. நல்லது சொல்ல முடியுதா வாய் மட்டும் இருந்து தான் அவனுக்கு சிறப்பு சிறந்த அதோட சிறந்தது. அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லா உலகில் உள்ள முஸ்லீம்களுக்கும் உள்ள மனிதர்கள் எல்லாம் ஆதாம் மக்கள் தான். அண்ணன் தம்பிங்க தான். மாற்று மதம் நல்லவர்கள் இருக்காங்க. எல்லோரும் எல்லாத்தால நேர்வழி காட்டுவானாங்க. எல்லோருக்கும் அவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தை எல்லாத்தால போக்குவானாங்க. கடத்தில் அல்லாத்தால அடிக்கிறது உதவி செய்வானாங்க. நோய் நொடியில் படிச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பெரிய வியாதிகள் இருக்காங்க. எல்லாத்தால நம்ம நடக்க வச்சுருக்கான். எல்லாம் நல்லா எல்லாம் போகலாம். ஓகே. அந்த மாதிரி நோய் நொடி இருக்கிறவங்க எல்லாத்தால ஷிஃபா செய்வானாங்க. யார் கடன் மாட்டிட்டு வட்டியில் மாட்டி கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் நீக்கி கடனில் அடைக்கிறதுக்கு உதவி செய்வானாங்க. அவங்களோட ரிசக்கில் எல்லாருக்கும் பறக்கத்து செய்வானாங்க. கண்ணியமாக வாழ்கிறதுக்கு அல்லாஹ்தாலா உதவி செய்வானாங்க. யார் இடத்துல கையேங்கி வாழாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ்தாலா உதவி செய்வானாங்க. தானம் நாம் பண்ணுறது நமக்கு அல்லாஹ்தாலா உள்ளத்தில் அந்த ஆசையை போடுறதுக்கு உதவி செய்வானாங்க. தானம் செய்யவும் வைப்பானாங்க. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஈத் முபாரக். இன்ஷா அல்லா நாளைக்கு நானே ஈத் முபாரக் முன்னாடி ஈத் சொல்கிறேன். அதுக்காக அல்லாஹ்தாலா முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. நல்ல வார்த்தை பேசுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி காசுனாலும் உடலால் ஏதாவது செய்யுங்க. தர்மம் செய்யுங்க. ஒரு சதகா தான் இல்லாமல் ஒரு வாகனத்தில் ஏற்றி விடுறதும் சதகா தான். ரோட்டில் போகும்போது ஒரு கல்லுக்கு முள்ளு அதை தூக்கி ஓரமாக போடுறது அது சதகா தான். ஈமானுடைய கடைசி பகுதி அது கூட ஒரு சதகா தான். அல்லாஹ் செய்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு சதம் செஞ்சுட்டே இருங்க. நல்ல வார்த்தை பேசுங்க. அல்லாஹ்வை மறக்காமல் வாழுங்க. அல்லாஹ் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் மறந்தால் நம்ம கெட்ட வழியில் போயிடுவோம். எந்த நிலைமையிலையும் எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் மூலியமாக தான் வருது. நமக்கு அல்லா மூலியமாக வருது. அல்லாட்டு தான் உதவி தேடுங்க. மற்றவங்க போய் மனுஷன்ட்ட போய் அழுறோட அல்லாட்ட அந்த கண்ணீர் விடுங்க. அல்லாஹ்தாலா லேசாக்குவான். அல்லாஹ்தாலா எல்லோருடைய ஒரு கஷ்டத்தை நீக்கி எல்லாருக்கும் ஒற்றுமை வாழ்கிறதுக்கு அல்லாஹ்தாலா உதவி செய்வானாங்க. இம்மையிலையும் மறுமையிலையும் கபர்லையும் கண்ணியமான வாழ்க்கை கொடுப்பானாங்க. எல்லாத்துக்கும் ஜன்னத்து ஃபிர்தௌஸ் அல்லாஹ்தாலா நசீபாக்குவானாங்க. மறுமை நாள் எல்லோருக்கும் நல்ல ஒரு கூட்டத்தில் எழுப்புவானாங்க. இறந்து விட்ட ஆண் பெண் மூமின் அனைவரும் பாவத்தையும் அல்லாஹ்தாலா மன்னிப்பானாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். சுப்ஹானக ரப்பிக இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலைக்கும் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். எல்லார் மீது அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியின் சமாதானம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.